மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். நேத்தைக்கு திருப்பரங்குன்றத்துல நடந்த அந்த கலவரத்துக்கும் அங்க இருந்த காவல்துறையினரோட அந்த மண்டையை உடைச்சதுக்குமே நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தான் காரணம் அப்படிங்கறத நிரூபிக்கிறது மாதிரி தமிழ்நாடு அரசு இன்னைக்கு காரசாரமான வாதத்தை நீதிமன்றத்துல முன்னெடுத்து வச்சிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, தர்கா நிர்வாகம் சார்பில் இருந்து ஒரு முக்கியமான கருத்து முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த கருத்துக்கள்லாம் பார்க்கும்போது காலம் காலமா தீபம் எங்க ஏற்றப்பட்டு வந்தது அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கு. அதுக்கான பதிலையுமே தமிழ்நாடு அரசை கொடுத்திருக்காங்க. என்ன பதில் கொடுத்திருக்காங்க, நீதிமன்றத்தில் என்ன நடந்தது, மதிமுகம் டிகோடில் விரிவாக பார்க்கலாம். டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். நேற்றைக்கு மதுரையில திருப்பரங்குன்றத்துல ஒரு கலவரம் நடந்தது. அந்த கலவரம் எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, திருப்பரங்குன்றம் மலை உச்சில தான் தீபம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு RSS சார்பில இருந்து ஒரு வழக்கு தொடுத்திருந்தாங்க. அந்த வழக்குல நீதிபதி சுவாமிநாதன் அவர்களும் ஒரு முக்கியமான தீர்ப்பையும் வழங்கியிருந்தாங்க. பொதுவா இந்த திருப்பரங்குன்றம் அந்த மலை ஒரு சின்ன மலை தான். அந்த மலைக்கு அடிவாரத்துல ஒரு கோவில் இருக்கு, அதாவது இந்து கோவில் இருக்கு. அதுக்கு மலைக்கு மேல பார்த்தோம் உச்சில அப்படின்னா அங்க ஒரு தர்கா இருக்கு. அந்த மலையில இருந்து கொஞ்சம் போற வழியில உச்சி பிள்ளையார் கோவில் அப்படிங்கிற ஒரு கோவில் இருக்கு. காலம் காலமா, அதாவது கடந்த ஒரு 100 ஆண்டு காலமா, 100 வருஷமாவே அந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல தான் இது வரைக்கும் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட்டு வந்திருக்கு. அதாவது அந்த உச்சி பிள்ளையார் கோவில் இருக்கு இல்லையா, அங்க வந்து குறிப்பா ஒரு தீப மண்டபம் இருக்கு. தீபம் ஏற்றதுக்காகவே இங்க ஒரு மண்டபம் எழுப்பியிருக்காங்க. அப்படின்னா அந்த இடத்துலதான் தீபத்தூண் இருக்கு அப்படிங்கிறது இங்க வந்து ப்ரூவ் ஆகியிருக்கு. அந்த இடத்துலதான் இது வரைக்குமே ஒரு 100 ஆண்டு காலமா தீபம் ஏற்றி வந்துட்டு இருக்காங்க, கார்த்திகை தீபம் அன்னைக்கு. ஆனா அந்த இடத்துல தீபம் ஏற்றக்கூடாது, மலை உச்சில ஒரு தர்கா இருக்கு இல்லையா, அந்த தர்காவுல தான் தீபம் ஏற்றணும். அது பக்கத்துல ஒரு தூண் இருக்கு. அந்த தூண் வந்து ஒரு சர்வே தூண் அப்படின்னு அரசு தரப்புல இருந்து சொல்லப்படுது. இருந்தாலுமே அந்த சர்வே தூண்ல தான் நாங்க தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்லிட்டு RSS சேர்ந்த, அதாவது இந்து முன்னணி அமைப்பினுடைய ஒரு முக்கியமான பொறுப்பாளர் ராம ரவிக்குமார் அவர்கள் உயர் நீதிமன்ற மதுரை கிளையில ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. இந்த வழக்கை யாரு விசாரிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்கள் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. அதுவும் எந்த ஒரு ஆதாரமும் இல்லாமல் இந்த வழக்கை விசாரிக்கிறாங்க. விசாரிச்சுட்டு அதோட தீர்ப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஆமா ரவிக்குமார் சொல்றது சரிதான், அந்த மலை உச்சில ஒரு தர்கா இருக்கு இல்லையா, அந்த தர்கா பக்கத்துல ஒரு தூண் இருக்கு. அந்த தூண் தான் தீபத்தூண். அங்கதான் நீங்க வந்து தீபம் ஏற்றணும். இந்த வருஷம் அங்கதான் ஏத்த போறீங்க. அதுவும் குறிப்பா டிசம்பர் 3ஆம் தேதி மாலை 6 மணிக்கு அங்க வந்து கண்டிப்பா தீபம் ஏறி இருக்கணும். அப்படி ஏறல அப்படின்னா 6:05க்குள்ள ஏறணும். 6:05க்கு ஏறலைன்னா கரெக்டா 6:05க்கு உங்க மேல நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு நீதிபதி ஒரு உத்தரவையும் போடுறாரு. ஆனா இவங்க உத்தரவு போட்டு போயிருவாங்க. அங்க இவ்வளவு நாள் காலம் காலமா இந்த கோவில், உச்சி பிள்ளையார் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தீப மண்டபத்துலதான் தீபம் வந்து ஏற்றப்பட்டு வருது. திடீர்னு தர்கா பக்கத்துல ஏற்றணும் அப்படின்னா அங்க ஒரு கலவரம் ஏற்படும். இந்து மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் நடுவே ஒரு மோதலை இது வந்து ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு காவல்துறையினர் அனுமதியோட கோவில் நிர்வாகம், நல்லா கேட்டுக்கோங்க, கோவில் நிர்வாகமே அந்த பிள்ளையார் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தீப மண்டபத்துல தீபத்தை ஏற்றி முடிக்கிறாங்க. உடனே இங்க வழக்கு தொடுத்தாங்க இல்லையா RSS காரங்க, அவங்க எல்லாருமே நீதிமன்ற அவமதிப்பு வழக்க எடுக்கிறாங்க. இதை எடுத்த உடனே அந்த நீதிபதி இங்க கோவில் நிர்வாகமே ஏத்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க தரப்புல விசாரணை செய்யாம நீதிமன்ற பாதுகாப்புக்கு இருந்த CISF அதிகாரிகள் 50 பேரையும் அனுப்பி நீங்க போய் உச்சில போய் தீபம் ஏத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காங்க. சோ தீபம் ஏற்றப்பட்டதுக்கு அப்புறமா 50 அதிகாரிகளோட நீங்க போய் ஏத்திட்டு வாங்க அப்படின்னு சொல்றது மேலும் அந்த கலவரத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற ஒரே நோக்கம் தான் அப்படிங்கறதான் இன்னைக்கு நீதிமன்றத்துல தமிழ்நாடு அரசு ரொம்ப தெளிவா எடுத்து சொல்லியிருக்காங்க. அதுவுமே இந்த 50 அதிகாரிகள் வந்ததுக்கு அப்புறமே நம்ம காவல்துறையினர் இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்ப தைரியமா செயல்பட்டு இருந்தாங்க. என்ன சொல்லிருக்காங்கன்னா, we are not allowed, we will face the consequences அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க வந்துட்டு தீபத்தை ஏத்திட்டு போயிருவீங்க, ஆனா அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் யாரு சமாளிக்கிறது? பொதுவாவே காவல்துறையினர் பாதுகாப்பு கொடுக்கப்படல அப்படிங்கிறது இப்போ ஒரு வாதமா ஒரு விமர்சனமா போயிட்டு இருக்கு. எங்க மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டு இருக்கும்போது மறுபடியும் ஒரு கலவரம் நடக்கிறதுக்கு நாங்க எப்படி அனுமதி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு காவல்துறையினர் அவங்களுக்கு அனுமதி கொடுக்காம அங்கேயே தடுத்து நிறுத்துறாங்க. இதே சமயத்துலதான் தமிழ்நாடு அரசு அங்க ஏதோ ஒரு கலவரம் ஏற்பட போகுது அப்படிங்கிறத சுதாரிச்சு அங்க வந்து
144 தடை உத்தரவையும் பிறப்பிக்கிறாங்க. இது பிறப்பிச்சதுக்கு அப்புறமாவுமே அங்க ஒரு கலவரம் நடக்குது. இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் எதை எதிர்பார்த்தாங்களோ அது அந்த இடத்துல நடக்குது. அங்க கலவர பூமியா மாறுது. காவல்துறையினர் போட்டு அந்த தடுப்புகளை எல்லாம் உடைச்சுக்கிட்டு இந்த ஆர்எஸ்எஸ் காரர்கள் மேல மலை உச்சிக்கு போகிறதுக்காக முயற்சி செஞ்சிருக்காங்க. இந்த முயற்சியில காவல்துறையினரோட ஒரு மண்டை இருக்கு இல்லையா, அதுவுமே வந்து உடைக்கப்பட்டிருக்கு ஒரு காவல்துறையினருக்கு. சோ இந்த விஷயங்களுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அது நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் தான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு தமிழ்நாடு அரசு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. ரொம்ப அனல் பறக்கக்கூடிய வாதமா இந்த விவாதம் நடந்திருக்கு. இந்த வாதத்துல தமிழ்நாடு அரசு சார்பில் இருந்து என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, காவல்துறை வந்து அனுமதி மறுக்கிறதுக்கு முன்னாடியே நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை நீங்க ஏன் போட்டீங்க? கரெக்டா 6:05க்கு அவங்க வந்து தீபம் ஏற்ற மாட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு முன்னமே தெரிஞ்ச மாதிரி நீங்க எப்படி பொது வெளியில அதுவும் நீதிமன்றத்துல இப்படி ஒரு தீர்ப்பை நீங்க எப்படி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இந்த தீர்ப்பு தான் இந்த கலவரத்துக்கு எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம நாங்க உச்சில தான் தீபத்தை ஏத்துவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு யாரு கேட்டாங்க? மக்கள் கேட்டாங்களா? கிடையாது. அதே கோவில் நிர்வாகம் கேட்டுச்சா? அவங்களும் கேட்கல. சரி, அறநிலையத்துறை கேட்டுச்சா? அவங்களும் கேட்கல. சரி, அப்ப யாரு கேட்டாங்க? ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் கேட்டிருக்காங்க. சோ அவங்க கேட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு கோவில் நிர்வாகமே பிள்ளையார் கோவில்ல நாங்க வந்து தீபம் ஏத்துறோம் ஏத்தி முடிச்சதுக்கு அப்புறமா நீங்க 50 அதிகாரிகளே அனுப்பி வச்சு மேல போய் ஏத்துங்கன்னு சொன்னதுக்கு காரணம் என்ன? அப்போ இது கலவரம் செய்யறதுக்கான நோக்கத்தை தவிர வேறு என்ன நோக்கம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு ரொம்ப காரசாரமான வாதம் நடந்திருக்கு. அது மட்டும் இல்லாம 1996லயே இந்த பிரச்சனை வந்திருக்கு. அந்த பிரச்சனை வரும்போது நீதிபதிகள் திட்டவட்டமா ஒரு தீர்ப்பையும் சொல்லி அனுப்பியிருக்காங்க. இங்க தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத முடிவு பண்ண வேண்டியது யாருமே கிடையாது, கோவில் நிர்வாகம் மட்டும்தான் இங்க எங்க தீபம் ஏத்தணும் அப்படிங்கறத முடிவு பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, கோவில் நிர்வாகமே நீதிபதி கொடுத்த அந்த தீர்ப்புக்கு, அதாவது தனி நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் கொடுத்த அந்த தீர்ப்புக்கு எதிராக மேல்முறையீடு தாக்கல் பண்ணியிருக்காங்க. இந்த விசாரணையில மேல்முறையீடு தாக்கல் செஞ்சாங்கல்ல, அந்த விசாரணையில தர்கா நிர்வாகமே ஒரு முக்கியமான கருத்தை முன்னெடுத்து வச்சிருக்காங்க. அவங்களும் என்ன சொல்றாங்க அப்படின்னா, கோவில் நிர்வாகமே அதை எதிர்க்கல, கோவில் நிர்வாகமே அங்க உச்சி பிள்ளையார் கோவில்ல நாங்க தீபம் ஏத்திக்கிறோம், அங்க இருக்கக்கூடிய தீப மண்டபத்துல தான் தீபம் ஏத்தணும் அப்படின்னு சொல்லும்போது தனிநபர் எப்படி இங்க வந்து தீபம் ஏத்த முடியும்? அதாவது மலை உச்சியில இருக்கக்கூடிய தர்கா அருகில் இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண், அதாவது சர்வே தூண்ல எப்படி இவங்களால தீபம் ஏற்ற முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தர்கா நிர்வாகம் சார்பில் இருந்து இந்த வாதம் முன்வைக்கப்பட்டிருக்கு. இந்த வாதம் வந்து மிக முக்கியமான ஒரு கருத்தாக இப்போ எடுத்து அது விசாரணை வந்து போயிட்டு இருக்கு. இதே மாதிரி பிரச்சனை 1996ல நடந்தது அப்படின்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமா 2014லயும் இதே மாதிரியான ஒரு பிரச்சனையை ஆர்எஸ்எஸ் சேர்ந்தவர்கள் முன்னெடுக்கிறாங்க. அதுவும் இப்போ எப்படி ராம ரவிக்குமார் ஒரு வழக்கு தொடுத்திருக்காரோ அதே மாதிரி இந்துத்துவ சக்தியா இந்துத்துவ முன்னணி அமைப்புகளோட முக்கியமான பொறுப்புல இருந்த சுப்பிரமணியம் அவருமே வந்துட்டு ஒரு வழக்கை வந்து தொடுக்கிறாரு. என்ன அப்படின்னா, நாங்க வந்து இங்கெல்லாம் தீபம் ஏற்ற மாட்டோம், மேல இருக்கக்கூடிய அந்த தர்கா பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த தீபத்தூண்ல தான் நாங்க தீபம் ஏற்றுவோம், அப்பதான் எங்களால கலவரம் செய்யறதுக்கு வசதியா இருக்கும், அப்பதான் நாங்க வந்து இந்த திருப்பரங்குன்றத்தை இன்னொரு அயோத்தியா மாத்த முடியும் அப்படின்னு ஒரு வழக்கை தொடுக்கிறாரு. இந்த வழக்கு அப்போ ஜஸ்டிஸ் வேணுகோபால் அவர்கள் வந்து விசாரணை செய்யறாங்க. இந்த வழக்கோட முடிவுல அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு போதுமான ஆதாரம் எதுவுமே கொடுக்கல. நீங்க சொல்றீங்க எங்களுக்கு வந்து உச்சில தான் நாங்க தீபம் ஏற்றுவோம் அப்படின்னு சொல்றீங்க, அங்கதான் நாங்க இதுக்கு முன்னாடி சங்க காலத்துல இருந்தே நாங்க வந்து அங்கதான் தீபம் ஏற்றிருந்தோம் அப்படின்னு சொல்றீங்க. ஆனா அதுக்கான ஆதாரத்தை நீங்க வந்து நீதிமன்றத்துல கொடுக்கவே இல்லை. ஆதாரம் இல்லாம என்னால எப்படி தீர்ப்பு கொடுக்க முடியும்? எனக்கு இருக்கக்கூடிய ஆதாரங்களை வச்சு பார்க்கும்போது கடந்த காலகட்டங்கள்ல இந்த பிள்ளையார் கோயில்ல இருக்கக்கூடிய தீப மண்டபத்துலதான் தீபம் ஏற்றிட்டு இருக்காங்க, அதனால இந்த வழக்கை தள்ளுபடி பண்றேன்னு சொல்லிக்கிட்டு வேணுகோபால் அவர்கள் வந்து இந்த வழக்கை தள்ளுபடி செய்யறாங்க. ஆனா இருந்தாலுமே மறுபடியும் இந்த தீர்ப்பை மறு விசாரணை செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. இந்த வழக்கு வந்து மறுபடியும் மறு விசாரணைக்கு வருது. அது வந்து 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வுக்கு கீழே விசாரணைக்கு வருது. அதாவது ஜஸ்டிஸ் கல்யாண சுந்தரம், ஜஸ்டிஸ் பவானி, இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கீழே விசாரணைக்கு வரும்போது இவங்க எல்லாத்தையுமே அப்சர்வ் பண்ணிட்டு இதுக்கு முன்னாடி வேணுகோபால் என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அது எல்லாமே தெளிவா விசாரணை செஞ்சு அவங்க ஒரு தீர்ப்பு கொடுக்கறாங்க. இதுக்கு முன்னாடியாவது வேணுகோபால் அவர்கள் வந்து நீங்க ஆதாரம் கொடுக்கல, அதனால இந்த வழக்கை வந்து தள்ளுபடி செய்யற அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா இவங்க வந்து ஏதோ சொல்லுவாங்க இல்லையா, செருப்ப சாணில முக்கி அடிச்ச மாதிரின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதே மாதிரி ஒரு தீர்ப்பை கொடுத்து ஒரு கருத்தையுமே வந்து முன் வச்சிருக்காங்க. என்ன அப்படின்னா, காலங்காலமா அங்க இருக்கக்கூடிய 2 மதத்தை சேர்ந்தவங்களும் மத நல்லிணக்கத்தோட ஒற்றுமையா தான் இருந்துட்டு இருக்காங்க, ரொம்ப பீஸ்ஃபுல்லான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த பீஸ்ஃபுல்லா கெடுக்கிறது மாதிரி மத நல்லிணத்துக்கு எதிரா நீங்க இப்போ ஒரு வழக்கை தொடுத்திருக்கீங்க. இது எதுக்காக? கலவரம் செய்யறதுக்காகவா? அந்த ஒற்றுமையை சீர்குலைக்கிறதுக்காகவா இப்படி ஒரு விஷயத்தை நீங்க
நீங்க செஞ்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவங்க மூஞ்சிலேயே அடிச்ச மாதிரி இந்த கேள்வி கேட்டு அந்த வழக்கையுமே தள்ளுபடி செஞ்சிருக்காங்க. இதுல நம்ம முக்கியமா பார்க்க வேண்டியது இந்த 2 நீதிபதிகள் கொண்ட அமர்வு கொடுத்த அந்த ஒரு கருத்து தான். இதுதான் இப்பவுமே தமிழ்நாடு அரசு முன் வச்சுட்டு இருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய மக்கள் ரொம்ப அமைதியா ரொம்ப ஒற்றுமையா வாழ்ந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 10 லட்சம் பக்தர்கள் அங்க வந்திருக்காங்க முருகன் வழிபடணும் அப்படின்னு சொல்லிட்டு, கார்த்திகை தீபம் ஏற்றதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த 10 லட்சம் மக்களுமே அந்த தீப மண்டபத்துல ஏத்துன அந்த ஒரு தீபத்தை பார்த்து வழிபட்டுட்டு அமைதியா போயிருக்காங்க. ஆனா அதுக்கப்புறமா வந்த சில RSS காரர்கள், அந்த இந்து முன்னணி அமைப்புகள் தான் இந்த போராட்டத்தை முன்னெடுத்திருக்காங்க. அப்போ இவங்களோட நோக்கம் என்ன? கலவரம் செய்யணும், இஸ்லாமியர்களுக்கும் இந்துக்களுக்கும் நடுவுல ஒரு கலவரத்தை தூண்டி விடணும் அப்படிங்கிறது தான் இவங்க நோக்கமா இருக்கு அப்படிங்கிறத தமிழ்நாடு அரசு இன்னைக்கு ரொம்ப சூப்பரா முன்னெடுத்து வச்சு இந்த ஒரு வாதத்தையுமே நடத்தியிருக்காங்க. சரி, இப்போ இந்த காலமா எங்க இந்த தீபம் ஏற்றப்பட்டு வந்தது அப்படிங்கிற கேள்வி இருந்துட்டு இருக்கும் இல்லையா? இதுக்குமே தமிழ்நாடு அரசு பதில் கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். எப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னா, தமிழ்நாடு தொல்லியல் துறை இருக்கு இல்லையா, அவங்க ஒரு ரிசர்ச் செஞ்சு ஒரு ஆய்வு கட்டுரையை வெளியிட்டு இருக்காங்க 1981. கல்வெட்டு ஆய்வாளரும் தொல்லியல் துறையில் பணிபுரிந்தவருமான திரு போஸ் அவர்கள் ஒரு புத்தகமே போட்டிருக்காரு. என்ன அப்படின்னா, திருப்பரங்குன்றம் அப்படிங்கிற ஒரு புத்தகமே எழுதியிருக்காரு. அதுல என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, இந்த புத்தகம் 178 பக்கங்கள்ல இருக்கு. அதுல 129வது பக்கத்துல எங்க தீபம் ஏற்றப்படுறோம் அப்படிங்கறத ரொம்ப தெளிவா விளக்கி சொல்லியிருக்காரு. அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, மலையடிவாரத்தில் இருந்து மலைக்கு சென்றால் பாதி வழியில் தீபத்தூண் ஒன்று இருப்பதை காணலாம். இந்த தூண் நாயக்கர் காலத்தது அப்படின்னு சொல்லியிருக்காரு. நாயக்கர் காலத்து கல்வெட்டுகளும் அங்க சான்றா இருக்கும் அப்படின்னுமே திரு போஸ் அவர்கள் கல்வெட்டு ஆய்வாளர் 1981லயே சொல்லியிருக்காங்க. அதுவும் இந்த நாயக்கர் காலம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, அது 1929 இருந்து 1736 இதற்கு இடைப்பட்ட 207 ஆண்டுகள் தான் இந்த நாயக்கர் காலம் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ நம்ம இதை கால்குலேட் பண்ணி பார்க்கும்போது 1500கள்ல இருந்தே தீபத்தூண் அந்த உச்சி பிள்ளையார் கோவில்ல இருக்கக்கூடிய அந்த தீப மண்டபத்துல தான் இருக்கு. அங்கதான் 1500கள்ல இருந்து தீபம் ஏற்றப்பட்டு வந்திருக்கு அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரிய வருது. சோ இப்படி ஒரு 300-400 ஆண்டுகளாக அந்த இடத்துலதான் தீபம் ஏற்றப்பட்டு வருது. இந்த 400 ஆண்டுகளாக அங்க இருக்கக்கூடிய 2 சமூகத்தினருமே ரொம்ப ஒற்றுமையா இருந்துட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் தர்கா வழிபாடு நடந்துட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் முருகன் வழிபாடு நடந்துட்டு இருக்கு. இதுக்கு நடுவுல எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படல அப்படிங்கிறது தான் இப்போ RSS காரங்களுக்கு ஒரு பிரச்சனையா இருக்கு. இந்த பிரச்சனையை தூண்டுறதுக்காக தொடர்ந்து அவங்க முயற்சி செஞ்சுட்டே வராங்க. சொன்ன மாதிரி 1996ல ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க. அடுத்து 2014லயே ஒரு வழக்கு, அது மறுபரிசீலனைக்கு வருது. இப்படி ஏகப்பட்ட வழக்குகள் தொடுத்தும் அவங்களுக்கு தோல்விதான் வந்திருக்கு. இதுக்கு நடுவுல தான் திரு H. ராஜா அவர்களுமே சொன்ன அந்த ஒரு வீடியோ பதிவுமே இப்போ எல்லாராலையுமே பகிரப்பட்டு வருது. திருப்பரங்குன்றத்தை அயோத்தியா மாற்றுறதுக்கான ஒரு முயற்சி தான் இது அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றதுமே இப்போ பரவப்பட்டு வருது. இதுதான் அவர்களுடைய நோக்கம் அப்படிங்கிறது இப்போ அவங்க தொடுத்திருக்க அந்த வழக்கு மூலமா தெரிய வந்திருக்கு. சரி, RSS காரங்க ஒரு வழக்கு தொடுக்கிறாங்க அப்படின்னா அதை விசாரணை செஞ்சு கலவரம் ஏற்படாத வகையில மத நல்லிணத்துக்கு ஏத்த மாதிரியான ஒரு தீர்ப்பை கொடுக்க வேண்டிய இடத்துல இருக்கக்கூடிய உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதிபதி GR சுவாமிநாதன் அவர்கள் இப்படி ஒரு தீர்ப்பை கொடுத்திருக்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ எல்லாராலையுமே பேசு பொருளா மாறி இருக்கு. ஒரு அதிர்ச்சியான ஒரு தீர்ப்பாகவும் இது பார்க்கப்படுது. இந்த தீர்ப்பை எதிர்த்து இப்ப தமிழ்நாடு அரசு வாதம் செஞ்சிருக்கிறதும் சரி, காவல்துறையினரோட அந்த துணிச்சலான செயல்பாடு இருக்கு இல்லையா, 50 CISF அதிகாரிகள் வந்தாலுமே கலவரம் நடக்க விடமாட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த தைரியமும் இப்ப மக்களால பாராட்டப்பட்டு வருது. கூடவே அந்த CISF அவர்களோட பணி அப்படிங்கிறது உயர்நீதிமன்றத்தோட பாதுகாப்புக்கு தான் தவிர இங்க எந்த இடத்துல எங்க தீபம் ஏத்தணும், இந்த மக்களுக்கும் இஸ்லாமிய மக்களுக்கும் நடுவுல கலவரம் ஏற்பட்டுரும், அதை நீங்க தடுக்கணும் அப்படிங்கிறது CISF ஓட வேலை கிடையாது அப்படின்னு இன்னைக்கு தமிழ்நாடு அரசு ஒரு வாதத்தை முன் வச்சிருக்காங்க. இதே நிலைமையில தான் திரு தொல் திருமாவளவன் அவர்கள் இப்படி ஒரு காரியத்தை செஞ்சு இப்படி ஒரு கலவரத்தை தூண்டக்கூடிய ஒரு அமைதியான ஒரு மாநிலத்துல இப்படி ஒரு மத கலவரத்தை தூண்டக்கூடிய செயலை செஞ்ச GR சுவாமிநாதன் அவர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தொல் திருமாவளவன் அவர்களும் கோரிக்கை முன் வச்சிருக்காங்க. இதே கோரிக்கையை மேலும் பல அரசியல் விமர்சகர்களும் பேசிட்டே வந்துட்டு இருக்காங்க. என்ன நடக்க போகிறது அப்படிங்கிறத பொறுத்திருந்து தெரிஞ்சுக்கலாம். இணைந்திருங்கள்.